இறையேசுவில் அன்புக்குரிய இதய எண்ணெய் ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் மிக மிக முக்கியமான ஒன்று, நம் வாழ்வுக்குரிய ஒன்று, நம்முடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஒன்றை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். திருப்பலியின் முக்கியத்துவம் என்ன? திருப்பலியின் மகத்துவம் என்ன? திருப்பலியில் நம் ஈடுபாடு எப்படி என்பதை பற்றி இந்த நாளில் சிந்திக்க இருக்கின்றோம். இரண்டு விதமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, திருப்பலியின் சொல்லும் பொழுது நம் தயாரிப்பு இன்று எப்படி இருக்கின்றது, திருப்பலி எங்கிருந்து தொடங்குகின்றது என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித அந்தோனியார், புனித பியோ இவர்கள் எல்லாருமே சொல்வது திருப்பலியுடைய மகத்துவத்தை அவர்கள் அழகாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வடிவிலே நமக்கு கொடுக்கிறார்கள். திருப்பலி தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எங்கிருந்து துவங்குகிறது என்று கேட்டால், இல்லத்திலிருந்தே திருப்பலி தயாரிப்பு துவங்குவதாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, திருப்பலி இல்லத்திலிருந்து துவங்குகிறது, கோயிலில் வந்த பிறகு தொடங்குகிறது அல்ல. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கை கோயிலில் இடையில வருவோம், கொஞ்சம் லேட்டாக வருவோம், மறைவரை முடிஞ்சு வருவோம். இது நம் வாழ்வில் எல்லாவற்றையும் எளிதாக எடுக்கக்கூடிய உறவுகள், பார்த்து கொள்ளலாம் என்று பார்க்கக்கூடிய உறவுகள். அதல்ல. திருப்பலியின் மகத்துவம் என்பது முழுமை. இங்கிருந்து சனிக்கிழமை இரவிலிருந்தே தயாரிப்பு தொடங்குவதாக சொல்லப்படுகிறது. 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தன் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கடவுளை சந்திக்க வேண்டும் என்று முந்தின நாளே இல்லத்திலிருந்து அவள் சிந்திக்கின்றாளாம். இல்லத்தில் தயாரிப்பு தொடங்குகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த தயாரிப்பு தான் வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது. தயாரிப்பின் அடையாளமாக ஆலயத்திற்கு வரும்பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு பொக்கிஷமாக கடந்து வருகிறது. தயாரித்தால் மட்டும்தான் எல்லாம் முழுமை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, திருப்பலி வழியாக நாம் இறைவனோடு பயணிக்கின்றோமாம். முக்கியமான ஒன்று பயணம். இறைவனோடு பயணிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றோமாம். புனித பியோ சொல்வாராம், ஏதாவது தவறான சிந்தனை எனக்குள் வந்தால் திருப்பலியில் நான் அழுவேன் என்று சொல்கிறாராம். தவறான சிந்தனை வந்தால் திருப்பலியில் அழுவாராம். இயேசுவே உங்களை பக்கத்தில் வச்சுட்டு இது தவறான சிந்தனை வந்துவிட்டது என்று புனித பியோ அழுவாராம். எவ்வளவு அழகாக புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவரோடு இணைந்து பயணிப்பதற்கு வருகின்ற அன்பு உறவுகள், கடவுளோடு இணைந்து தன் தவறுகளை ஒப்புக்கொடுத்து கடவுளை இறைவார்த்தை வழியாக ஏற்றுக்கொண்டு தன்னையே கையளித்து ஆண்டவருடைய உடலை உட்கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இவ்வளவு நிகழ்வுகள் திருப்பலிக்குள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் உணர்வுபூர்வமாக கடவுளோடு இணைந்து நாம் அதை உள்வாங்கி திருப்பலியோடு இணைந்தால், இறை வார்த்தையோடு இணைந்தால், நற்கருணையோடு இணைந்தால், நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்தால் எல்லாம் நமக்கு நீடிய ஆயுளை கொடுத்து கொண்டே இருக்குமா. அன்பாதவர்களை, ஆண்டவரை புகழ்வது அவ்வளவு நல்லது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது அவ்வளவு நல்லது. ஆண்டவரோடு பயணிப்பது அவ்வளவு நல்லது. ஆகவே திருப்பலியை நாம் பக்தியோடு நம்முடைய வாழ்விலே முழுமையாக தயாரிப்போடு பயணிக்கின்ற ஒரு வாழ்வாக ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க இந்த திருப்பலியிலே முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் ஆசீர் பெறுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை,
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உண்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. மன்றாடுவோமா? ஆண்டவரே, இதோ இந்த நாள் முக்கியமான ஒரு சிந்தனையில் இருக்கின்றோம். எங்களுடைய கிறிஸ்தவ தன்மைக்கு வாழ்வுக்கு அடித்தளமாக அமைகின்ற திருப்பலி உங்களுடைய பிரசன்னத்தில் இருந்து நன்கு தயாரித்து ஆண்டவரோடு பயணிக்கின்ற வாழ்வை கொடுப்பது திருப்பலி. எங்கள் வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பது திருப்பலி. இறை வார்த்தை வழியாக வாழ்வை பெறுவது திருப்பலி. என்னுடைய நற்கருணை வழியாக உம்மோடு பயணிப்பது திருப்பலி. ஆண்டவர் எங்களையே அர்ப்பணிப்பதன் வழியாக வாழ்வை பெற்றுக்கொள்வது திருப்பலி. செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுப்பது திருப்பலி. விண்ணப்பங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்தவருடைய பலனை பெறுவது திருப்பலி. ஆகவே இந்த திருப்பலி மகிமைக்குரிய ஒன்று, வாழ்வுக்குரிய ஒன்று, எங்களுடைய வாழ்வுக்குரிய அனைத்து ஆசீர்வாதம் தருகின்ற ஒன்று. நாளில் நாங்கள் ஒவ்வொருவருமே நன்கு தயாரித்து ஆன்மீக வாழ்வில் முழுமையாக இருந்து திருப்பலியில் மிகுந்த தயாரிப்போடு தகுந்த தயாரிப்போடு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வை அர்ப்பணிக்க வரம் தர வேண்டும்படியாக, மீண்டும் எங்களை ஆட்கொள்ள வேண்டும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறையாசிர் பெறுவோம்.